வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஃபுட் டெக்கி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணெயை பற்றி இல்லைங்க, சமைக்கிற எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம். சமைக்கிற எண்ணெயில் எது நல்லெண்ணெய்ங்கிறத பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் தெரியாதா, கடையில் போய் கேட்டால் கொடுத்துட போகிறானுங்க. அந்த நல்லெண்ணெய் இல்லைங்க, நாம் சமைக்கிற எண்ணெயிலேயே எது சுத்தமான நம்ம உடம்புக்கு எது நல்ல எண்ணெய்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சமையல் எண்ணெய். இப்போ பெரும்பாலும் நம்ம ஒரு உணவை சமைக்கும் போது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நம்ம சமைக்க மாட்டோம். கண்டிப்பாக எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு எப்படியும் 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் எண்ணெயை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவோம். இந்த எண்ணெய்ன்னு சொன்னாலே எல்லாருமே அது ஒரு கெட்ட விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்குது. இப்போ இந்த ஜீரோ ஃபேட் அதெல்லாமே வந்து ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. இப்போ ஃபேட் எதனால் அது கெட்டதாக பார்க்குறாங்கன்னா, அதில் வந்து கலோரிஸ் அதிகமாக கிடைக்கிது நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு கலோரிஸ்னால் எனர்ஜி. இப்போ நீங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் 1 கிராம் கார்போஹைட்ரேட் அப்படின்னா ஒரு சுகரில் கார்போஹைட்ரேட் இருக்குது. நீங்கள் 1 கிராம் சுகர் சாப்பிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு 4 கலோரிஸ் எனர்ஜி கிடைக்கும். இதுவே நீங்கள் 1 கிராம் ஆஃப் ஃபேட் சாப்பிட்டீங்கன்னா, ஃபேட்டுனா ஆயில், சரி 1 கிராம் ஆயில் சாப்பிட்றீங்க, ஆயிலில் ஃபேட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் 1 கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து 9 கலோரிஸ் எனர்ஜி கிடைக்குது. பாருங்கள், இது வந்து 4 கலோரிஸ், அதில் 9 கலோரிஸ். ஸோ டபுள் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. ஸோ எனர்ஜி அதிகமாக கிடைச்சா நல்லது தானே. ஆனால் இப்போ நாம் வாழ்கிற லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் கம்மியாக இருக்கனால அந்த அதிகமான எனர்ஜி ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகிரும். ஸோ அந்த ஃபேட்டு வந்து நமக்கு ஒபிசிட்டியாக மாறிடுது. ஆனால் ஃபேட்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள். ஏன்னா இப்போ நம்ம உடம்புல எனர்ஜி வீக்காக இருக்கும்போது நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபேட்டில் இருந்து தான் எனர்ஜி எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை வந்து 30% எனர்ஜி வந்து நமக்கு ஃபேட்லேருந்து தான் கிடைக்கிது. இப்போ நமக்கு 2000 கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதுன்னா அதில் 30% எனர்ஜி வந்து ஃபேட்லேருந்து தான் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான விட்டமின்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேட் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன விட்டமின்ஸ்னால் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணணும்னா நமக்கு ஃபேட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபேட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஃபேட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிரும்னு சொல்லுவாங்க. ஃபேட்டில் நிறையா இருக்குது. எந்த ஃபேட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நாம் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் வார்த்தையுமே வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய வார்த்தையாகிடுச்சு. ஏன்னா கொலஸ்ட்ரால்னால் யாரும் ஜீரோ கொலஸ்ட்ரால், நோ கொலஸ்ட்ராலுங்கிறதே ஒரு மார்க்கெட்டிங் இதாகிடுச்சு. ஸோ ஜீரோ கொலஸ்ட்ராலாக ரொம்ப நல்ல விஷயம் நினச்சிக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பாடியே கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு ஒரு 20% ஆஃப் கொலஸ்ட்ரால் தான் கிடைக்கிது. மிச்சம் 80% கொலஸ்ட்ரால் நம்ம பாடி தான் உருவாக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு 1000 mg ஆஃப் கொலஸ்ட்ரால் தேவை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு முட்டை சாப்பிட்றீங்க, அன்றைக்கி ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த முட்டையிலிருந்து உங்களுக்கு ஒரு 200 mg தான் கிடைக்கும் கொலஸ்ட்ரால். 200 mg ஆஃப் கொலஸ்ட்ரால் தான் கிடைக்கும். மிச்சம் 800 mg நமக்கு உடம்புக்கு தேவை. ஸோ அது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து மிச்சத்தெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்ற சுகரு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட் அதிலிருந்து மிச்சம் அதுக்கு தேவையான 800 mg நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். ஏன்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள். நம்ம உடல் அணுக்கள் வந்து சரியாக டெவலப் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்குமே இந்த கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா உடல் அணுக்களுக்குமே இந்த கொலஸ்ட்ரால் வந்து கொடுக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால்லையுமே 2 விதமாக இருக்குது. எல்டிஎல், ஹெச்டிஎல்னு அப்படி 2 விதமாக கொலஸ்ட்ரால் இருக்குது. எல்டிஎல்னா பேட் கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கோங்க. ஹெச்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால். இதோட வேலை என்னென்னா, இப்போ நம்ம பாடியில் இப்போ லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ராலை இந்த எல்டிஎல் வந்து எல்லா செல்லுக்கும் கொண்டு போகும். இந்த ஹெச்டிஎல் என்னென்னா, இப்போ நம்ம பாடி அந்த உடல் அணுக்களில் இருந்து தேவையில்லாத அந்த எக்ஸ்க்ரீட் ஆகிற அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ராலை திரும்ப கொண்டு வந்து லிவருக்கு நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த 2 இதோட வேலை. ஸோ எந்த ஃபேட்டு சாப்பிட்டா எந்த கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் போதும், நம்ம எந்த எண்ணெய் ஈஸியாக யூஸ் பண்ணலான்னு நாம் ஈஸியாக முடிவுக்கு வந்துடலாம். இப்போது ஃபேட்டில் என்னென்ன இருக்குன்னா 4 விதமான ஃபேட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்கினாலுமே பின்னாடி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை பற்றி பார்ப்போம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் பற்றி பார்ப்போம்.
இது என்ன பண்ணுன்னா இதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் இருக்க ரிலேஷன் பார்த்துடலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த குட் கொலஸ்ட்ரால் சொல்கிறத ஹெச்டிஎல்னு சொல்கிற அந்த குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும், அந்த எல்டிஎல்னு சொல்கிற பேட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட்டில் இருக்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால் தங்கியிருக்கிறது எல்லாமே அது எடுத்துகிட்டு வந்து லிவருக்கு கொடுத்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ நம்ம பாடியில் பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் இருக்காது, கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இதோட வேலை என்னென்னா இது வந்து ரெண்டத்தையுமே கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ போங்கடா, இந்த எல்டிஎலுமே கம்மி பண்ணிடும், பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிற எல்டிஎலுமே கம்மியாயிரும், குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிற இந்த ஹெச்டிஎலுமே கம்மியாயிரும். ஸோ நம்ம பாடியில் டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்ம பாடியில் பிளட்டில் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த ஃபேட் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நடக்கும் நம்ம பாடியில். அடுத்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சாப்பிட்டா என்ன நடக்கும்னா நம்ம பாடியில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்குங்களா எல்டிஎல், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த குட் கொலஸ்ட்ராலுக்கு எதுவுமே நடக்காது, அதை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த எல்டிஎலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போது எல்டிஎல் இன்க்ரீஸ் ஆனால், அந்த பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆனால், இந்த எல்டிஎலோட வேலை என்ன? நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கொலஸ்ட்ராலை எல்லா உடல் அணுக்களுக்கு பிளட் செல்ஸ் கொண்டு போய் கொடுக்கும். இப்போது எல்டிஎல் அதிகமாக கொண்டு போய் நம்ம எல்டிஎல் அதிகமாக இருக்கனால அதிகமான கொலஸ்ட்ரால் எல்லா பிளட்டுக்கும் போகும். இந்த ஹெச்டிஎல் லெவல் கம்மியாக இருக்கனால கம்பேரேட்டிவ்லி எல்டிஎல் அதிகமாக இருக்கும். ஸோ திரும்ப வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வரணும் இல்லைங்களா, அது மேட்ச் ஆகாது, போகிற அளவுக்கு திரும்ப வராது. அதனால நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை சாப்பிட்டா நம்ம பாடியில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபேட் இருக்கு இல்லைங்களா, ட்ரான்ஸ்ஃபேட் சாப்பிட்டா நமக்கு இந்த குட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணி விட்ருவோம், எல்டிஎல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த ஃபேட் வந்து நாம் பார்த்து சாப்பிட வேண்டிய ஃபேட்டு தான். ஏன்னா நம்ம பாடியில் ஹெச்டிஎலை கம்மி பண்ணி விட்டுருச்சுன்னா திரும்ப எக்ஸ்க்ரீஷன் நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் இருக்கிற அந்த பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் கொலஸ்ட்ரால்லாம் அது கொண்டு வராது. ஸோ எல்டிஎல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் நமக்கு எல்லா பிளட் செல்ஸ்க்கும் சப்ளை ஆகும். அதனால டோட்டல் கொலஸ்ட்ரால்ங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த ஃபேட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எந்த எண்ணெயை சூஸ் பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கிளாஸ் எடுத்துட்டோம், அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது எந்த ஆயில் வந்து நல்ல ஆயிலுங்க பார்ப்போம். நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுற சமையல் ஆயிலை ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற எண்ணெய்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஆலிவ் ஆயில், இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஆயில் எல்லாமே 100 ml எடுத்துக்கிட்டால் அதில் எவ்வளோ ஃபேட்ஸ், இந்த ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குங்கிறத ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லா ஆயிலுக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு என்ன காரணத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே என்னென்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆலிவ் ஆயில். ஏன் ஆலிவ் ஆயில்னால் இதில் பாருங்கள், ஆலிவ் ஆயில் வந்து இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 69 கிராம் இருக்குது, பாலி வந்து 9 கிராம் இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் வந்து 14 கிராம் இருக்குது. இந்த மோனோ வேலை என்ன சொன்னோன்னா, மோனோ வந்து குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் பேட் கொலஸ்ட்ராலையுமே டிக்ரீஸ் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணுறனால டோட்டல் கொலஸ்ட்ராலுங்கிறது நமக்கு கம்மியாயிரும். ஸோ நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது, 14 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கடலை எண்ணெய் சொல்லுவேன். ஏன்னா கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆலிவ் ஆயிலுக்கு மாதிரி தான். இந்த மோனோ பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயில் 46 கிராம் இருக்குது. ஸோ நமக்கு குட் கொலஸ்ட்ரால் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பாலியுமே வந்து 32 கிராம் இருக்குது. ஸோ நமக்கு குட் கொலஸ்ட்ராலும் இந்த எல்டிஎலும் கம்மியாகும், ஹெச்டிஎலும் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். இந்த சேச்சுரேட்டட் வந்து அது 17 கிராம் தான் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் பிளேஸ் பீனட் ஆயில். தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஆயில் கொடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து டீசெண்டான மோனோவும் இருக்குது, சேச்சுரேட்டடு கம்மியாக இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் பிளேஸ் நான் சன்ஃப்ளவர் ஆயில் கொடுக்குறேன். இந்த ஃபோர்த்து பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, ஸோ நல்லெண்ணெய் கொடுக்கலாம். ஏன்னா மோனோவும் பாலி வந்து டீசெண்டான ஆவரேஜ் அமௌண்ட்டில் இருக்குது, சேச்சுரேட்டட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக ஃபோர்த்து நல்லெண்ணெய் கொடுக்கலாம். ஃபிஃப்த்து வந்து பாம் ஆயிலுக்கு கொடுக்கலாம். ஏன்னா பாம் ஆயிலில் வந்து சேச்சுரேட்டட் வந்து அதிகமாக இருந்தாலுமே கம்பேரேட்டிவ்லி மோனோ அண்ட் பாலி வந்து மோனோ வந்து கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்குது,
சேச்சுரேட்டடுக்கு ஈக்குவலாக இருக்கனால பாம் ஆயிலுக்கு நான் 5th பிளேஸ் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக வந்து கோகோனட் ஆயில். ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா அதில் வந்து சேச்சுரேட்டட் தான் அதிகமாக இருக்குது, இந்த மோனோபாலியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பாம் ஆயிலை பாருங்களேன், சேச்சுரேட்டட் என்ன தான் இருந்தாலுமே மோனோ அன்சாச்சுரேட்டடுமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மோனோபாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால கோகோனட் ஆயிலுக்கு நான் 6th பிளேஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ரேட்டிங் எல்லாமே என்னோடய அனலைசஸ் வச்சு கொடுத்தது தான். அதுக்காக இந்த ஆயிலெலாம் கெட்ட ஆயில்னு கிடையாது. இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா அது நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் கிடையாது. இப்போ லாஸ்ட் பிளேஸில் 6th பிளேஸுங்கிறனால அது கெட்ட ஆயில்னு கிடையாது. ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு ஓரளவுக்கு ஒரு சில லிமிட்டுக்கு தேவை தான். ஸோ நாம் அந்த அளவை நாம் கரெக்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அளவுக்கு மிஞ்சினால் எதாக இருந்தாலுமே அது கெட்டதாக தான் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.